எல்லாம் மெல்ல இறைவனை மனதில் வேண்டிக் கொண்டு அன்பான புலக்கண் உறவுகளுக்கும் இங்கே நேரடியாக வந்து கலந்து சிறப்பிக்கின்ற உறவுகளுக்கும் தொலைபேசிகள் ஏனைய நேரடியாக வர முடியாதவர்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பினை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். உலகமெங்கும் இந்த புலக்கண் நிகழ்வுகளை பார்த்து கொண்ட உறவுகளுக்கும் இந்த புலக்கனுடைய ஸ்தாபகர்களாக விளங்குகின்ற திருவாளர் சதீஷ் அவர்களுக்கும் திருமதி சதீஷ் திரிவேணி அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் இந்த மேடையிலே சிறந்தொரு பேச்சை தருவதற்காக வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாம்பலன் தமிழ் மணக்க வேண்டும், வேக வேண்டும் என்ற நோக்கிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் எங்கெல்லாம் தமிழை வளர்த்துக் கொள்கின்றார்கள், எப்படியெல்லாம் தமிழை வளர்க்கலாமோ அப்படியெல்லாம் தம்முடைய தமிழையும் கலையும் கலாச்சாரம் சமயத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அது ஆலயங்களாக இருக்கலாம், பாடசாலை இருக்கலாம், அப்படி ஒரு நிறுவனங்களாக இருக்கலாம். அதே போன்று இந்த புலக்கண் ஊடாக தங்களுடைய தமிழையும் தங்களுடைய இளம் சந்ததிக்கு, முக்கியமாக இளைஞர்களுக்குரிய சந்ததியாக இங்கு வளர்த்து கொண்டிருப்பது பெருமைப்பட வேண்டிய விஷயம். அந்த வகையிலே இது 3வது ஆண்டு உங்கள் எல்லாரையும் நேரடியாக சந்திக்கின்ற ஒரு சிறந்த நிகழ்வு புலக்கண்ணுடைய. இந்த இதுவரை புலக்கண் நேரடியாக செய்யாமல் செய்த பட்டிமங்கள் 36 பட்டிமங்கள் செய்திருக்கின்றார்கள். அதில் ஒரு பட்டிமன்றம் ஜூம் ஊடாக நானும் செய்திருக்கின்ற நடுவராக. இது 37வது மேடையிலே நேரடியாக செய்கின்ற அந்த பட்டிமன்றத்துக்கு என்னுடைய தலைமையிலே இங்கே தலைமை தாங்குவதிலே பெருமை நிகழ்ச்சி விடுகின்றன. இதில் ஒரு குழப்பம் என்னென்றால், ஒரு தலையங்க தந்திருக்கிறார்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் ஆண்களா பெண்களா என்கின்ற ஒரு தலையங்கத்தை எடுத்து தந்திருக்கிறார்கள். இதிலே நான் ஏதாவது சொல்ல போனால் கட்டாயம் உறங்கும் போது நீங்கள் பேசுவீர்கள், என்னடா குடும்பத்தை குலைச்சிடாண்டு. ஆகவே பேச்சாளர் மேற்க சொல்வதை நாங்கள் அதற்கு பிறகு இந்த எப்படியான என்ற கருத்தை நாங்கள் சொல்லலாம். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்றால், தம்பி யாகசாலையில் ஆகுதி வளர்த்த மாதிரி புழைச்சு கொண்டே இருக்கு. ஆகவே இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் இருப்பார்கள். இதிலே 6 ஆள கூடியளவுக்கு மகிழ்ச்சி இருக்கு. ஆண்களா இருக்கா பெண்கள், அது ஆண்கள் என்றால் அம்மா அப்பாவை இருக்கலாம், அல்ல அண்ணா அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், அல்லது மனைவியா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், அக்கா இருக்கலாம், அம்மா இருக்கலாம். பெண்கள் என்கின்ற போது யாரால் மகிழ்ச்சி, அதான் நீங்க கேள்வி. அந்த மகிழ்ச்சி குடும்பத்திலே மகிழ்ச்சி வரும் என்ற ஒரு பாடல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா 2 மாடு ஒன்று விட்டு கொண்டு பிரிந்தால் என்னவாகும். அப்படி என்ன நடக்கும்? ஒரு மாடு, உங்களுக்கு தெரியும், ஊர்ல மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோடை ஏற்றி கொண்டு வாங்க, எவ்வளோ சாமான் ஏற்றி கொண்டு வார்கள், 2 மாடுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டிருக்கும். அப்படி 2 மாடும் பேலன்ஸ் பண்ணலன்னா ஒரு நாள் ஓட முடியாது. அது மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும் என்றால் எப்பவுமே ஆண்களும் இருக்க வேண்டும், பெண்களும் இருக்க வேண்டும். சில நேரங்களே ஆண்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரிகொள்ளாமல் சமைச்சுக் கொள்வார்கள் மகிழ்ச்சியா இருக்கணும் என்றதுக்காக. மனைவி எவ்வளவுதான் வலிக்கிட்டு அழகா இருந்தாலும் சொல்வார்கள், அழகு இல்லையென்று அவளுக்கு மனதில் தெரிஞ்சா கூட சொல்லுவான், இன்றைக்கு இந்த மனைவி ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி, அது ஒரு மகிழ்ச்சி. இதே மாதிரி மனைவி என்ன சொல்லுவோம், என் மகன் கணவரை பார்த்தா இப்பயும் அஜித்குமார் மாதிரி இருக்கிறார் அல்லது விஜயமார் இருக்காரு, அவருக்கு ஒரு சந்தோஷம். 60 வயதுல தலையெல்லாம் விழுந்தா கூட ஒட்டி கொண்டு போறதுக்கு அவருக்கு சந்தோஷம். இப்படி சொல்றாரேன்னு சொல்லி என்ன பார்த்தாலும் என் மனைவி சொல்லுவா அடிக்கடி, நீங்க இளைஞன் என்ன இளைஞன் சொல்ல மாட்டா, உனக்கு என்ன இப்பயும் இளைஞன் நெப்போன்னு சொல்லுவா. அது என்ன செய்யும், கேள்விக்குறி ஏற்படும். ஆக நாங்கள் இளைஞர் சொல்லிவிட்டால் அவர்களுக்கு மகிழ்ச்சி. ஆகவே உதாரணம் பாருங்க, இப்ப மனைவிகள் மேல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா முந்தைய ஒரு காலத்தில் பெண்கள்லாம் சமைப்பார்கள், இப்ப எல்லா வீடுகளிலும் ஆண்கள் சமைப்பார்கள். இது என்ன செய்ய மனைவி மேல் சாதகமாக பயன்படுத்தினோம். என்ன சொல்வார்கள், ஓ என்ன நான் சமைப்பேன் மனமையான், ஆனா எங்கிட்ட அவர் சமைச்சு தந்தா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இது உண்மை இல்லை, என்ன தாங்க தப்புறதுக்கு வழி. பெண்கள் அவர் சொல்லிவிட்டு இப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன செய்வார், என்ன மனசுக்கு நான் கிளம்பியில் ஒரு நாள் சமைச்சு போட்டேன்டா, அதை விட மகிழ்ச்சி. இதில் 2 பேருமே மகிழ்ச்சி வருவார்கள். ஆகவே குடும்பம் என்பது 2 பேரும் மகிழ்ச்சி உற வேண்டும் என்ற வகையிலே என்னுடைய ஆரம்ப கருத்தை இதோடு நிறுத்திவிட்டு, குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் ஆண்களே என்ற அணியிலே திருமதி தர்ஷினி கிருபாகரன் அவர்களும் திருவாளர் அப்புத்திர மகேந்திர அவர்களும் இங்கே 2 பேர்
எனது வலதுபுறத்தில் வந்திருக்கிறார்கள் ஆண்களே காரணம் என்று சொல்லி. இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சி காரணம் பெண்கள்லாம் என்று சொல்வதற்காக திருமதி சுகுணா சுதா அவர்களும் திருமதி உதயா ஜெனிதரன் அவர்களும் இங்கே இருவரும் வருகை தந்திருக்கின்றார்கள். இங்கே பட்டிமன்ற ஒழுங்கினை எங்களுக்கு ஏற்கனவே எவ்வளவு நேரம் என்று சொல்லி புலக்கனுடைய அமைப்பாளர் அறிவித்து விட்டார். ஆகிய பேச்சாளமா இருக்கு. அந்த வகையிலே இப்போது தன்னுடைய கருத்தை முன்வைப்பதற்காக திருமதி தர்சினி கிருபாகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் பாதங்களை வணங்கிக் கொண்டு, பொய்யாகி போன என் கவிகள் எல்லாம் மெய்யாகி போகிறதே உன் வருகையினால், நிழலாகி போன என் கனவுகள் எல்லாம் நிஜமாகி போகிறதே உன் நினைவின் பின்னே, புகழ்பெற்று புவி மிளிரும் புலக்கண்ணே கோடான கோடி வணக்கங்கள். நடுவர் அவர்களே, எந்தரப்புவாதியே, எதிர்த்தரப்புவாதிகளே, அவையோரே, அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். அருமையான தலைப்பு, குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் ஆண்களே என்று எடுத்துரைப்பதற்காக நான் வந்துள்ளேன். இங்கே குடும்பம் என்று பார்ப்போமானால், குடும்பம் ஒரு சமூகத்தின் அமைப்பாகவும், அங்கே கணவன் மனைவி பிள்ளைகள் அதனுடைய அங்கத்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள். குடும்பத்தின் அங்கத்தவர்களின் மகிழ்ச்சிக்கு ஆணின் உழைப்பு காரணமாக இருக்கின்றது. இங்கே ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அந்த குடும்பம் தன்னிறைவு அடைந்ததாக இருக்க வேண்டும். தன்னிறைவு அடைந்ததாக இருப்பதற்கு பொருள் ஈட்ட வேண்டும். பொருள் ஈட்டுவதற்கு யார் காரணமாக இருக்கின்றான்? அந்த வீட்டின் தலைவனே காரணமாக இருக்கின்றான். அவன் கடும் குளிர் பனி என்று பாராது விடிய வலிக்கிட்டு வேலைக்கு போனான் என்று சொன்னால் இரவு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருகிறான். அதற்காக பெண்கள் சம்பாதிக்கவில்லை என்று கூறவில்லை. சிறு பிள்ளை வேளாண்மை வீடு சேராது என்று சுருக்கமாக கூறி முடிக்கின்றேன். அடுத்த இந்த மனைவிகள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லுவதை விட அவர்கள் குடும்பத்திலே பிரச்சனைக்கு காரணம் என்றே நான் கூறுகின்றேன். மனைவி என்றால் என்ன நடுவர் அவர்களே? மனைவி என்றால் வைஃப். வைஃப் என்றால் என்ன? வைஃப் என்றால் வித்தவுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட்டிங் எவ்ரிடே. அதான் தட் இஸ் வைஃப். இந்த வைஃப் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், யாராவது வீட்டில் மாமனார் மருமகன் சண்டை நடைபெற்றதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இங்கே ஒவ்வொரு நாளும் மருமகள் மாமியார் பிரச்சனையை தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சினிமா நாடகம் பார்ப்பீங்க. இதைத்தான் ஒரு ஈழத்தில் உள்ள கணவன் சொல்கின்றார், மாமனாரை மாமியாரை மதிக்க தெரியல, சேவல் கூவி கூட குரட்ட விட்டு நல்லா தூங்குது, சேர போட்டு குந்தி கொண்டு டிவி பாக்குது, அது மிச்சமான சோத்தான் எனக்கு கொடுக்குது, அட குனிய மாட்டேங்குது, நிமிர மாட்டேங்குது, பழைய கிரைண்டர் போல இடத்தை விட்டு நகர மாட்டேங்குது, கூட்ட தெரியல, பெருக்க தெரியல, சாணி தெளிச்சு வாசல் போல போட தெரியல என்று ஈழத்தில் உள்ள ஒரு கணவனின் புலம்பலாக இருக்கின்றது. அடுத்தது நீங்கள் சொல்லலாம், பெண்களே நாட்டின் கண்கள் என்று சொல்லலாம். பெண்களே நாட்டின் கண்கள் தான், அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அந்த பெண்களுக்கு கண்களாக அமைவது ஆண்களே தான் என்று இங்கு ஆணித்தரமாக உரைக்கின்றேன். என்றைக்காவது ஒரு பெண் என்னுடைய கணவன் உழைத்து அந்த உழைப்பில் தான் நாங்கள் வாழ்கின்றோம், மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்று கூறுவாள் என்று சொன்னால், அப்படி ஒரு தரமே சொல்லாயினம். நான் வேலைக்கு போறேன், நான் உழைக்கிறேன், எந்த சம்பாத்தியத்திலான் இந்த குடும்பம் நடக்குது என்றுதான் ஒவ்வொரு பெண்களும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கணவனுடைய சம்பாத்தியத்தின் அரைவாசி சாரிக்கு போயிடும், மேக்கப்புக்கு போயிடும். மேக் பிராண்டில ஃபவுண்டேஷன் வேணும், ஊதா பியூட்டியில கன்சீலர் வேணும், செஃபோராவில லிப்ஸ்டிக் வேணும். இதான் அவன் பெஸ்ட் பிராண்டாக இருக்குது. ஒரு பெண் எப்போதுமே தான் மேக்கப் போட்டாவது அழகா இருக்கணும் சொல்லி நினைப்பாள். ஆனால் ஒரு ஆண் தன்னுடைய அழகை இழந்தாவது அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பாள். இதையே ஒரு கவிஞன் என்னன்னு சொல்கிறான் என்று சொன்னால், பட்டு கொடுக்காத மகிழ்ச்சியை, பணம் துட்டு கொடுக்காத இன்பத்தை, நகை நட்டு கொடுக்காத சந்தோஷத்தை விட்டு கொடுத்து பார், உன் கணவன் கொடுத்து விடுவான் என்று சொல்கிறான். இந்த ஆண்கள் ஆண்களே, மஞ்சள் கயிறு ஒன்றை எடுத்து நீங்கள் முடிச்சு போட்டு கையில கட்டினீங்களா, அதை காப்பு
அதே மஞ்சள் கயிறை 3 முடிச்சு போட்டு ஒரு பெண்ணுக்கு கட்டினீங்கள் என்றால் அதுதான் நீங்கள் உங்களுக்கு வைக்கிற ஆப்பு. அடுத்தது ஒரு பெண் மிகவும் புத்திசாலி. பெண் என்ன செய்வாள் என்று சொன்னால், ஐயா தாலி கட்டுக்கும் போது சொல்லுவார், எல்லாருக்கும் அங்கே வெறும் நல்ல நேரம் போகுது, நல்ல நேரம் போகுது, நல்ல போகுது சொல்லுவார். அது யாரு கண்டா கல்யாணத்துக்கு மூத்தம் இல்லை, மாப்பிள்ளையை சொல்றது உண்டு, நல்ல மூத்தம் இதோட முடிஞ்சுது, அதனால நல்ல நேரம் போகணும்னு ஐயா சொல்லிக்கொண்டே இருப்பார் அடிக்கடி. அடுத்தது நடுவர் அவர்களே, பெண் மிகவும் புத்திசாலி. ஆண்கள் அமைதியாக இருப்பாள், பெண் கதைச்சு கொண்டே இருப்பாள். அவள் என்ன செய்வாள் என்று சொன்னால், காதலிக்கும் போது அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுவாள். மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக பெயரை சொல்லி கண்ணா கண்ணா ஆண்டு கூப்பிடுவாள். அப்ப இந்த கணவன் கேட்கிறான், நீ என்ன கண்ணா கண்ணா ஆண்டு கூப்பிட்ட, நீ இப்ப அதுக்கு அப்புறம் என்ன செய்யறாள்னு சொன்னால், அன்பு வெள்ளம் ஊற்றெடுக்கவே அவள் அத்தான் அத்தான் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். பிறகு என்ன செய்யறாள், அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறாள். ஏன் அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறாள் என்று சொன்னால், ஒரு தந்தைக்கு ஒரு குழந்தைக்கு தந்தையாகி விட்டார் என்பதை உலகம் அறிய செய்வதற்கு, உலகத்திற்கு அறிய செய்வதற்காக அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறாள். இப்ப என்ன கூப்பிடுகிறாள், டேய் 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 என்று கூப்பிடுகிறாள். ஆனால் ஆண் எப்பொழுதுமே டார்லிங் டியர் அப்பா அப்படி கூப்பிட்டானோ இப்பவும் அப்படியே கூப்பிடுகிறார். இதை என்னன்னு நான் சொல்றேன்னு சொன்னால், டார்லிங் என்றதுல டாவும் டியர் என்றதுல டியும் எடுத்து குழந்தை தந்தையை டாடி என்று கூப்பிடுகிறது. அடுத்தது இதையே கண்ணதாசன் சொல்கிறார் என்னென்றால், காட்டுமானை வேட்டையாட தயங்கவில்லையே, இந்த வீட்டுமானின் உள்ளமேனோ விளங்கவில்லையே, கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, நான் கொண்டு வந்த பெண்ணின் உள்ளமேனோ விளங்கவில்லையே என்று. எனவே இந்த குடும்ப வாழ்க்கைக்கு ஆண்களும் அவர்களுடைய உழைப்பும் அந்த குடும்பத்தை குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றன என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி திருமதி தர்ஷினி கிருபாகரன் அவர்கள். ஆண்கள் என்ற அணிக்கு மிக அழகாக வலிச்சிருக்கின்றார். அதே போன்று ஆண்கள் எல்லாம் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பாக்கள் வீட்டில் வந்தால் யாரும் சிரிக்க மாட்டார்கள், பிள்ளையெல்லாம் பயப்பட்டு கொண்டிருப்பார்கள். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாக்களோட கூட மகிழ்ச்சியாக இருக்குதாண்டா பிள்ளைகள்லாம், பொம்பளை பிள்ளைகள். அதுவும் பார்த்தால் ஆற்ற ஃபேஸ்புக்கை பார்த்தா, முக்கியமாக சதிசந்தை பார்த்தா கூட முகநூல்ல பொம்பளை பிள்ளையோடு அங்கே சென்றேன் இங்கே சென்றேன் நகைச்சுவை பார்க்கவே பார்த்தீங்கன்னா, இப்போ அப்பாக்கள் எல்லாம் பிள்ளைகளோட முந்தி அப்பா வாரான்னா எல்லாம் பயந்துருப்பார்கள். அப்பா உப்பாவது அருமையாக சிரிச்சுட்டான்னு பெரிய சந்தோஷம், இன்றைக்கு அப்பா எங்களை பார்த்து சிரிச்சுட்டான்னு. ஆனால் இப்போ எல்லாம் அப்படி இல்லை, ஆண்கள் மிக மகிழ்ச்சியாக, அப்பாக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை விட மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் பெண்கள் என்று சொல்வதற்காக திருமதி சுகுணா சுதா அவர்கள் வருகை தருகின்றார். புலத்தினில் புதுமை கொண்டு வாழுகின்ற புலக்கண்ணே, தலத்தினை இணைத்து தடம் புரளும் புலக்கண்ணே, உனை வணங்கி தமிழோடு உறவாடும் அத்தனை உறவுகளையும் வணங்கி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் ஒரு கால் கோடாமை சான்றோக்கு அணி என்றவாறு இந்த நடுவர் நடுநிலைமை கண்டு நான் இங்கு பேச முனைகின்றேன். அழகான தலைப்பு கொண்டு இங்கு பட்டிமன்றம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தலைப்பை ஒரு முறை பாருங்கள் நடுவர் அவர்களே. குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆண்களே காரணம் என்று இங்கே பச்சையாக பொய்யை சொல்லி சென்றார் எனது எதிரணி தலைமை. ஒரு குடும்பமானது மகிழ்வாக இருப்பதற்கு பெண்களே காரணம் என நான் பேச முற்படுவது எனது கருத்தினை வைப்பதற்கு முன்னர் எதிர்த்தலைப்பு அணி தலைவி கூறியதை இங்கே பார்ப்போம். அவர் பாட்டுகளை பாடினார், சுவாரஸ்யமாக பேசினார், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அவர் இங்கு ஒன்றை கவனிப்பதற்கு தவறிவிட்டார் என்றே கூற வேண்டும். அவர் இங்கே முழுக்க முழுக்க ஒரு உங்கள் உள்ளத்தை தொட்டு பாருங்கள், இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் ஒரு குடும்பம் மகிழ்வாக இருப்பதற்கு உழைப்பு ஒன்று போதுமா? பணம் என்பது மகிழ்ச்சியை தருமா? உழைப்பினை உழைப்பது தலைவன், அவனால் மட்டும்தான் முடியும். சிறு பிள்ளை வேளாண்மை வீட்டுக்கு வந்து சேராது என்று எந்த காலத்தில் இருந்து எதிர்த்தலைப்பு தலைமை கூறுகின்றார் என்று எனக்கு தெரியவில்லை. புலம்பெயர் தேசங்களாக இருக்கட்டும், எமது தாயகமாக இருக்கட்டும், இன்று பெண் தலைமைத்துவத்தினை கொண்டு இயங்குகின்ற எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன.
அங்கே அந்த பெண் தான் உழைக்க செல்லுகின்றாள். ஏன் காலையில் எழுந்து கணவர்கள் மட்டுமா வேலைக்கு செல்கின்றார்கள்? இல்லை, நாங்களும் அதிகாலை 5 மணிக்கு எழுந்து வீட்டு வேலைகளை முடித்து, பிள்ளை குட்டிகளினுடைய வேலைகளை முடித்து, கணவருடைய பணிகளை முடித்து, நாங்களும் 8 மணித்தியால வேலைக்கு சென்று இலக்கிய உலகிலேயே விழுகின்றோம் என்றால் அங்கே அந்த பெண்ணினுடைய ஆளுமையை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த பெண்ணினுடைய ஆளுமையினால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள், யார் வலிமையானவர்கள்? ஒரு குடும்பம் மகிழ்வாக இருக்க வேண்டுமே ஆனால் அந்த குடும்பத்தில் பெண்ணினுடைய மன வலிமை முக்கியமானது. ஆண் உடல் வலிமை உடையவன், பெண் மன வலிமை உடையவன். அவன் என்றுமே நிலை குலைந்து நிற்கின்ற தருணத்திலே அந்த பெண்ணானவள் நான் இருக்கின்றேன் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு தீர்க்கமான தீர்க்கதரிசியாக, ஒரு நிர்வாகியாக தளமான முடிவுகளை எடுக்கின்றாள். அங்கே மகிழ்ச்சியானது ததும்புகின்றது. நடுவர் ஐயா அவர்களே, இதனை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கே அழகு அழகு என்று சொன்னார், மேக்கப் என்று சொன்னார். இங்கே நான் நினைக்கின்றேன் 50% மேலான ஆண்கள் தான் சொல்லுகின்றார்கள், எனது மனைவி அழகாக இருப்பதற்கு நீ அழகு சாதன பொருட்களை போட்டுக்கொள் என்று. எங்கே இங்கே இருக்கின்ற ஆண்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள், உங்கள் பெண்கள் அழகு சாதன பொருட்களை போட்டு அழகுபடுத்துவது உங்களுக்கு பிடிக்கின்றதா இல்லையா என்று. அது கூட என்ன சார், வீட்டுல அழகு இல்ல கிடைச்ச கூட்டிட்டு போக அழகா இருக்கட்டும் ரத்பாசம் நாங்களுக்கு எல்லாம் உண்மையில் அவர்களே, இதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே எதிர்த்தரப்புவாதி கூறியது போல் உழைப்பு ஒன்றும் இல்ல மட்டுமே மனது மகிழ்ச்சி தராது என்பதை சொல்லிக்கொண்டு எனது ஆடித்தரமான கருத்துக்கு வருகின்றேன். பெண்களே கண்கள் என்று பாடுகின்ற இந்த சான்றோர்களை கேட்டு கேட்டு வளர்ந்த நாங்கள் இங்கே சொல்லி சென்றார், பெண்கள் கண்கள் தான், ஆனால் அந்த பெண்களுக்கு கண்கள் ஆண்கள் என்று. இது எப்படி ஐயா? கண் என்பது பெண்கள் என்று அன்று தொட்டு இன்று வரை நாங்கள் இருக்கின்றோம். வாதத்துக்காக வந்து இதில் மாற்றி பேசலாமா நடுவர் ஐயா அவர்களே? இங்கு பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து கொப்பாட்டியாகும் வரை அவள் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியினை எடுக்கின்றாள். குழந்தையாக, சிறுமியாக, ஒரு பெண்ணாக, தாரமாக, தாயாக, பாட்டியாக வருகின்ற போது அத்தனை மகிழ்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கின்றவள் யார்? பெண் தான். எனவே பெண்ணானவள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கின்றவளாகத்தான் இருப்பாள். அன்பு என்பதனை நாங்கள் பார்ப்போம். இங்கே அன்பு என்பது ஆண்கள் எப்போது டார்லிங் டார்லிங் என்று சொல்லுவார்கள், இன்று வரை டார்லிங் என்று கூறுகின்றார்களாம், எனக்கு தெரியவில்லை. ஒரு காதலித்துக் கொண்டிருக்கின்ற போது அங்கே அட்டகாசமான அன்பு பரிமாற்றங்கள் நடக்கும். ஆனால் வீட்டில் ஏதாவது ஒன்று கேட்டுவிட்டால் அவர் போனோடு நான் இருந்து கொண்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? இவர் பலபலவென்று கதைத்துக் கொண்டிருப்பதால் தலையை வெடித்து போகின்றது, கொஞ்சம் நிப்பாட்டு உன்னுடைய கதை என்று சொல்லுவார். எங்கேயே ஆண்கள் மகிழ்ச்சியை கொடுக்கின்றார்கள். ஆனால் ஒரு கதவை திறந்து கொண்டு ஒரு ஆண்மகனானவன் வீட்டுக்குள் வருகின்ற போது புத்துணர்ச்சியோடு புது மகிழ்வோடு மகிழ்வாக அரவணைக்கின்ற அந்த பெண்ணாட்டி வீட்டில் இல்லை என்றால் அங்கே மகிழ்ச்சி இருக்குமா? உள்ளத்தை தொட்டு பாருங்கள் அன்பு நடுவர் அவர்களே, யார் வருகின்ற போது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இங்கே பெண்கள் பிள்ளைகளை அரவணைப்பதற்கு அப்பா தேவை, அம்மா தேவை. ஆனாலும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் கூறுங்கள், பிள்ளைகள் வருகின்ற போது பாடசாலை விட்டு அம்மா என்று கொன்றுதான் கதவை திறந்து கொண்டு ஓடி வருகின்றார்கள். அம்மாவின் முன்னாடையில் கிடைக்கின்ற அந்த அன்பு, அந்த மகிழ்ச்சி எங்கே ஆண்களால் கொடுக்க முடியும் என்று முன்னே கூறுகின்றேன். அப்பன் அம்மா செத்தால் அப்பன் சித்தப்பன் என்று சொல்லுவார்கள். ஏன் தெரியுமா? அவர் ஒரு வருடத்துக்குள் ஆண்கள் திருமணமாகின்ற ஒரு நிகழ்வு அங்கே காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆனால் பெண்களோ அப்படி அல்ல. தன்னுடைய பிள்ளைகளை தனித்து நின்று தன்னுடைய வலிமையினால், அறிவினால், ஆற்றலினால் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு நல்லதோர் பிள்ளைகளை கொடுக்கின்றாள். அங்கேதான் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகின்றது. எனவே முழுக்க முழுக்க நான் கூறுகின்றேன், ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி ததும்ப வேண்டுமே ஆனால் அங்கே பெண்களே பெண்களே காரணம் என சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் ஐயா. நன்றி. பெண்கள் என்ற அணியிலே திருமதி சுகுணா சுதா அவர்கள் அருமையான கருத்தை பதிந்துள்ளார்.
பெண்கள் பெண்கள் என்று வீட்டுக்கு கணவன் வந்தாலும் பிள்ளை வந்தாலும் எப்போதுமே மகிழ்ச்சியை தருவது அவர்தான் பெண்கள்லாம் என்று கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். மாற்றம் சொல்ல முடியாது. வீட்டில் என்றால் அங்கே போனால் என்னதான் நாங்களும் வேலைகளுக்கு போனாலும் வீட்டை வந்தோடனே மனைவி ஒரு கையால் டீ போட்டு தந்தால் ஒரு சந்தோஷம்தான். அதில் ஏற்றுக்கொள்கிற மறுப்பு எந்த ஆண்களுக்கும் இல்லை. ஆகவே அப்படி அல்ல. இந்த பிள்ளைகள் ஏன் அம்மாட்ட போதுண்டு அப்பா வேலை செய்வார், களைத்திருப்பார், டயர்டாக இருப்பார், அதனால் தான் அம்மாட்ட போன்று சொல்வதற்காக திருவாளர் திரு அப்புத்துரை மகேந்திரன் அவர்கள் தன்னுடைய வாதத்தை வைப்பதற்காக முன்வருகின்றார். முதற்கண் நான் தமிழுக்கு வணங்கி நல்லது ஒரு தீர்ப்பு வழங்க வந்திருக்கும் நமது நடுவர் அவர்களுக்கும், எனது தரப்பு வாதி அவர்களுக்கும், எதிர்த்தரப்பு வாதி அவர்களுக்கும், புலக்கண் நிர்வாக குடும்பத்தினருக்கும், பார்வையாளர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே குடும்பம் சந்தோஷமாக இருப்பதற்கு ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில், குடும்பம் சந்தோஷமாக இருப்பதற்கு ஆண்களே காரணம் என்னும் தலைப்பில் எனது ஆணித்தனமான கருத்துக்களை முன்வைக்க வந்துள்ளேன். விஞ்ஞான ரீதியாக கூறும்போது ஆண்களின் மூளை ஆண்களின் கண்ணில் படுவதெல்லாவற்றையும் கண்காணிக்கின்றது. ஆகவே தன்னிச்சையாக இயங்கும் அனைத்தையும் அந்த ஆண் நல்லதாக அல்லது சிறப்பாக அமைக்க விரும்புகின்றான். அதுதான் குடும்பம். இந்த குடும்பத்திலே எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தார், ஆண் வேலைக்கு போய் உழைக்கின்றார், அதே போல் நாங்களும் உழைக்கின்றோம் என்று. ஆமாம், ஆண் போய் வேலைக்கு உழைக்கின்றார் என்று என்னவென்றால், ஆண் ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மரத்தை நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் அந்த மரத்தின் வேர் எவ்வளவோ கஷ்டங்களின் மத்தியில் தான் அந்த கஷ்டத்தை வெளியே காட்டாது அந்த பாறைகளிடையே எல்லாம் போய் அந்த மரத்தை செழிப்பாக, கிளைகளை செழிப்பாக வளரவிட்டு எங்கள் எல்லோருக்கும் ஒரு இணலை தருகின்றது. அதே போல்தான் அந்த ஆண் மகன், தந்தையாக இருக்கலாம் அல்லது கணவனாக இருக்கலாம் அல்லது அண்ணாவாக இருக்கலாம், தனது கஷ்டங்களை வெளியில் எந்த விதத்திலும் காட்டிக்கொள்ள மாட்டார். தன் குடும்பம் தான் தன் வாழ்க்கை. தன் குடும்பத்துக்காக தான் தன் ஆசைகள் எல்லாவற்றையும் துறந்து தனது பிள்ளைகள், மனைவி எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே முழுவர்த்தி போல் உருக்கி வாழ்வோன் தான் இந்த ஆண். அந்த ஆண் என்று எத்தனையோ குடும்பங்களில் ஆண் துணை இல்லாத குடும்பங்களை எடுத்து பாருங்கள். அந்த குடும்பங்களின் பொருளாதாரத்தை எடுத்து பாருங்கள். அந்த ஆண் மகன் ஒரு தூண்போல் உறுதியாக இருப்பதனால் தான் அந்த குடும்பம் சிறப்பாக அமையும் என, மகிழ்ச்சியாக அமையும் என உங்களுக்கு நான் ஆணித்தனமான கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். அதே போல் பெண்கள் தலைமைத்துவம் வகிக்கும் குடும்பங்களில் அம்மாவின் அந்த அன்பான கரிசனையான சில பெனிஃபிட்டுகளை எங்கள் பிள்ளைகள் பெற்று சில நேரங்களில் பாதைகள் வழிமாறி போவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் தந்தையானவன் என்ன செய்கின்றான்? எங்களுக்கு ஒரு தத்துணிவை தருகின்றான். அத்துடன் ஒரு பொறுப்பு அல்லது பெருமதி என்பதை எங்களுக்கு அந்த தந்தை இட்டு செல்கின்றான். தந்தையானவர் என்னன்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் நான் எனது தந்தை, நான் முந்தி படிக்கலாம் சரியான குலப்படிக்காரன். என்னோட ஆரன் சண்டைக்கு வந்தா சண்டை முடிச்சிருவார். அப்ப என்னோட தந்தை என்ன சொல்வார் என்றால், எனக்கு நிறைய அடியெல்லாம் போட்டிருக்கின்றார். ஒரு நாள் ஒரு 5 ரூபாவை நான் துளைத்து விட்டேன். அதற்கு நான் வேண்டிய அடி தழும்புகள் இன்னும் இருக்கின்றது.
ஒரு காலகட்டத்தில் எனது தந்தையை நான் நிமித்து பார்ப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அப்ப நினைக்காது எனக்கு அவர் செய்தது பிழை என்று நினைத்தேன். ஆனால் இன்று நான் எனது குடும்பத்தை சிறப்பாக வளர்ப்பதற்கு அவர் காட்டிய வழிதான் என்று நான் எனது குடும்பத்தை சிறப்பாக வளர்க்கின்றேன் என்றால் அந்த தந்தை காட்டிய வழி இது நேர்வழி. எனது தந்தை சொல்லுவார், ஆட்சியும் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, மற்றவனை பார்த்து நீ வாழக்கூடாது, உனது வழியில் நீ போக வேண்டும். இந்த பெண்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி எடுத்தா இவன் பென்ஸ் எடுக்கணும், சரியோ? அப்ப நாங்கள் என்ன வாழ்க்கையில சந்தோஷம் திருப்தி என்றத ஆண்கள் எப்பவும் தாங்கள் சில இதெல்லாம் ஒதுக்கி விட்டு தன் குடும்பத்துக்கு. அப்படி இல்லை, பெண்கள் எது ஆசைப்படுதோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் எது செய்யறாதோ அதைத்தான் செய்ய வேண்டி விரும்பிவிடும். ஆகவே ஆண் என்பவன் தனது ஆசைகளை துறந்து தனது குடும்பத்துக்காக பல கஷ்டங்களில் குளிர் வெயில் மழை சேறு சுரி காடு கரம்பை சுரங்கங்கள் எல்லாவற்றிலும் வேலை செய்து தனது குடும்பத்தை அழகாக்கின்றான். அதே போலது தத்துணிவு என்பதையும் தனது பிள்ளைகளுக்கு எது நேர்வழி எது பிழையான தப்பான வழி என்பதையும் காட்டி செல்கின்றான் என்று கூறி, ஆணித்தனமாக ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆண் தான் காரணம் என எனது ஆணித்தனமான கருத்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருவாளர் அப்புத்திர மகேந்திரன் அவர்கள். அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு போட இங்கே பின்னுக்கு கூடுதலாக வர்ற எல்லாத்தையும் பேச மட்டும் அவரே கூட கைதட்டுறார்கள். வரும்போது கூட்டி கொண்டு வந்தார தெரியாது, பின்னால் வரும்போது வாங்க எல்லாம் வாங்கும். ஆண்களில் ஒரு சிறப்பு இருக்கிறது தெரியுமோ, சில நேரம் சில தப்புகளை பண்ணுவார்கள். அது தச்சையில மனைவிட்ட பிடிபட்டா கூட அதை மகிழ்ச்சியாக கொண்டு போய் முயற்சிப்பார்கள். அதான் ஆண்கட்டுக்கு திறமை. அதை கோபமாக எடுத்து பேச மாட்டார்கள். ஒரு வீட்டில் வேலைக்காரி வேலை செய்து கொண்டிருக்காள். அவருடைய மனைவி சமைச்சு கொண்டு சாப்பாடு கொண்டு வர இந்த நேரத்திலே கணவன் அந்த வேலைக்காரி அப்படியே குறுகுறுண்டு பார்த்து கொண்டிருக்காள். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது மனைவி சாப்பாட்டோட வந்தால் அவள் பார்க்கிறாள். இவர் கணவனை யாரை பார்க்கலான்னு பார்த்தா வேலைக்காரி தன்னுடைய வேலை செய்து கொண்டிருக்கா. கணவன் தொடர்ந்து அப்படி பார்த்து கொண்டிருக்கார். இவ்வளவு கோவம் வந்துட்டு மனைவிக்கு. அப்படியே சாப்பாட்டு கோப்பை டக்குன்னு கீழே போட்டுட்டான். கீழே போட்டு உடனே திரும்பி பார்த்தா மனைவி அடடா மனைவிட்டு ஆம்பிட்டு போடணுன்னு சொல்லி மனைவியை கேட்டார், ஏனப்பா சாப்பாடு போட்டு, நீ என்ன வேலைக்காரி அப்போட்டு நானும் பார்த்து கொண்டு இருக்கேன்னு. அடிப்பாவி, நான் வேலைக்காரி, நீ இவ்வளோ அழகா இருக்கும்போது நான் என்னத்துக்கு உன்னை விட்டுட்டு வேலைக்காரியை பார்க்குறேன், அப்போ என்ன பார்த்த என்று கேட்ட. இவன் சொன்னால், இந்த வேலைக்காரி கட்டியிருக்க சாரியை பார்த்த போது இந்த சாரியில் நீ கட்டினா அப்படி அழகா இருக்குமென்னு சொல்லி சொன்னார். அப்போ சொல்லும் போது மனைவி ஓகோண்டு இன்னும் அளவலிக்கிட்டான். ஏண்டி அழுகிறான்னு சொன்னார், இந்த சாரி நான் 2 வருஷமா கட்டியிருந்தேன், நான் ஒரு நாள் கூட நீ சொல்ல இல்லை உனக்கு அழகா இருக்கு பாருங்க. பாருங்க, ஆண்கள் எப்படியோ தப்புற வழி பார்த்தா முடிவினம், ஆனா கொஞ்சம் லேட்டா பிடிவடிவினம். இந்த நாட்டின் அரசாங்கம் மாதிரி கொஞ்சம் விட்டாவது பிடிப்பாங்க. ஆகவே ஆண்கள் மகிழ்ச்சிக்கு தங்களுடைய தவறுகளையும் சந்தோஷப்படுத்துகின்றார்கள். ஆனால் பெண்கள் என்றுமே சந்தோஷமாத்தான் பெற்றிருப்பார்கள் சொல்வதற்காக திருமதி உதயா ஜெனிதரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புலக்கண்ணே நீ புதுமை படைத்து பலம்பல படைத்து பார்ப்போற்ற வாழ்கவே. என் தாய் தமிழுக்கு என் சிரம் தாழ்த்தி நல்லதொரு தீர்ப்பினை கூற வந்திருக்கும் நடுவரவர்களுக்கும் என் அணியினருக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்தி என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர்களே, ஆண்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவள் பெண்தான். ஏனென்றால் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணை நாங்கள் எப்படி கூறுகின்றோம் தெரியுமா? நீ குடும்ப குத்துவிளக்கு, நீ குடும்ப கோவில் என்று சொல்கின்றோம். ஒரு பெண் இல்லாவிட்டால் அந்த வீட்டில் வெளிச்சம் இல்லை, அந்த வீடு இருட்டாக இருக்கும். இதைவிட இன்று பெண்களை நாங்கள் எவ்வாறு கூறுகிறோம்
என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னவென்று சொன்னால் தலைவி இல்லத்தரசி என்றெல்லாம் பெண்களை ஏன் கூப்பிடுகிறார்கள்? ஏனென்றால் அவள் தான் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறாள், மகிழ்ச்சியாக குடும்பத்தை வைத்திருக்கின்றாள். ஒரு பெண் முதலாவதாக தனது கற்பத்திலே ஒரு குழந்தை பிறக்க தொடங்கும் போதே அவள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மற்றது அவள் குழந்தை மகிழ்ச்சியாக இந்த வெளி உலகுக்கு வர வேண்டும் என்று நல்ல சத்துள்ள உணவுகளையும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டாள். ஏனென்று சொன்னால் ஒரு குழந்தை ஆரோக்கியமானதாக மகிழ்ச்சியாக வெளியிலே வரும்போதுதான் அந்த குடும்பமும் முழு மகிழ்ச்சியை பெறுகின்றது. இதைவிட அந்த பிரசவ வலியிலும் கூட ஒரு பெண் என்ன சொல்கிறாள் தெரியுமா? அந்த குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது என்னை பற்றி பார்க்க வேண்டாம், என் வயிற்றை கிழித்து அந்த பிள்ளையை உயிரோடு வெளியில் எடுங்கள் என்று சொல்கின்றாள். அப்படிப்பட்ட ஒரு தியாகி தான் பெண். இந்த தியாகத்தின் மூலம் அவள் இந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கிறாள். ஆனால் எதிர்த்தரப்பு வாதி சொன்னார், மரம் போல் ஆண்கள் உழைக்கிறார்கள் என்று, மரம் என்று. ஆனால் நான் என்ன சொல்கின்றேன் என்றால், அந்த மரத்துக்கு நீரூட்டி பசலை போட்டு அந்த மரத்தை விருட்சமான ஒரு மரமாக வளர வைக்க உறுதுணையாக இருப்பவள் பெண்தான். நடுவர்களே, நீங்கள் இன்று கூட இந்த நிகழ்ச்சியிலே மிகவும் பொறுப்புடனும் கவனத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதற்கு காரணம் ஒரு பெண் தான். உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், குழந்தைகளை வீட்டில் கவனமாக சந்தோஷமாக பார்த்து கொண்டு இருப்பாள் என்ற நம்பிக்கையோடு தான் நீங்கள் இன்று இதிலே வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உணவு தேவை. அந்த உணவினை மிகவும் பக்குவமாகவும் சுவையாகவும் சமைத்து கொடுப்பவள் பெண்தான். இதில் இருக்கும் ஆண்கள் எல்லாரையும் நான் கேட்கின்றேன், உங்களது நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், உங்கள் மனச்சாட்சிப்படி சொல்லுங்கள். ஒரு பெண் 4 நாளைக்கு உங்கள் மனைவி வீட்டில் இல்லாவிட்டால் வீடு எப்படி இருக்கும்? போட்ட சாப்பிட்ட தட்டு கழுவாமல் இருக்கும், உடுப்பு துவைக்காமல் இருக்கும். பெண் என்பவள் உங்களையும் துவைத்து உங்களது உடுப்புகளையும் துவைத்து உங்கள் குடும்பத்தை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றாள். எங்கட மனசுக்கு தெரிஞ்சாலும் நாங்கள் சொல்ல மாட்டோம், கௌரவம் போயிடும். அன்பும் அரவணைப்பும் பாசமும் கனிவும் எங்கு கிடைக்கிறது? ஆண்களிடமா? இல்லை இல்லை, பெண்களிடம்தான். ஒரு பெண் ஒரு குடும்பத்திலே தாயாகவும் சமையல்காரியாகவும் வீட்டு வேலைக்காரியாகவும் பல அவதாரங்களில் இந்த குடும்பத்தை, ஏன் உடை அலங்காரத்திலும் கூட ஒரு ஆண் வெளியில் போகும்போது பெண் தான் அந்த உடையை தெரிவு செய்கிறாள். இது உங்களுக்கு அழகாக இருக்கிறது, நீங்கள் இந்த உடையில் மிக சிமாட்டாக இருக்கிறீர்கள் என்று அந்த பெண் தான் கணவனுக்கு அந்த ஆடையை அலங்காரத்துக்கு கூட மகிழ்ச்சியாக அவனை வெளியில் அனுப்ப வேண்டும் என்று அந்த தெரிவு செய்கின்றாள். ஆகவே ஒரு பெண் இருக்கிற குடும்பத்திலே அந்த மகிழ்ச்சி என்பது கட்டாயமாக இருக்கும். பெண் தான் இந்த மகிழ்ச்சிக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்று நான் சொல்லுகின்றேன். கணவனுக்கு சக்தியை கொடுப்பதும் வளத்தை கொடுப்பது வாழ்க்கையை கொடுப்பதும் பெண் தான் என்பது இங்கே மிகவும் ஆணித்தரமாக நான் கூற விரும்புகின்றேன். துன்பம் நேரும் போதும் கூட, ஒரு கல்லடித்து விழும்போதும் கூட அம்மா என்றுதான் கூப்பிடுகின்றோம். ஏனென்று சொன்னால் அந்த அம்மா தான் உங்களுடைய துன்ப நேரத்திலும் உங்களை சந்தோஷத்தை, உங்கள் துன்பத்தை களைந்து உங்களை சந்தோஷமாக வைத்திருப்பவள் அம்மாதான் என்று கூறிக்கொண்டு, இன்றைய சமூக அமைப்பிலே சமூக கட்டுமானத்திலே பெண்ணானவள் கல்வி அறிவிலும் சிறந்து சுயசார்புள்ள பெண்ணாகவும் இருந்து இந்த சமூகத்தை, குடும்பத்தை எல்லாவற்றையும் சந்தோஷமாக வைத்திருப்பார் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி திருமதி உதயா ஜெனிதரன் அவர்கள். ஜெனிதரன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, அவர் பெண்மையிலும் தாய்மையினுடைய சிறப்பை மிக அழகாக சொல்லுகின்றார். எல்லாருக்குமே அம்மா பிடிக்கும். கல்யாணம் கட்டி இருக்கிற எத்தனை பேர் ஆம்பளைகளும் எப்போதும் மனைவியுடைய ஏதாவது சண்டை வந்தால் சொல்வார்கள், அம்மாட்ட கையால் சாப்பிட்ட ஒரு சாப்பாடு தான். அம்மாட்ட இருந்த காலம் ஒரு சந்தோஷமான காலம்தான். இப்பயும் நானும் சொல்லுவேன், எல்லாரும் மற்ற சொல்வார்கள். ஏன்னா அது எல்லோருக்குமே தாய்மை என்றது ஒரு பொது.
ஒரு தாய்மைக்கு இன்னும் உதாரணம் சொல்வார்கள். ஒரு ஆணானவன் ஒரு காதலியை ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அப்படி காதலிச்சு முடிய அந்த காதலி என்னென்ன அவ்வளோத்தையும் கொண்டு அவன் கொடுக்குறான். கொடுக்கும்போது கடைசி அவள் சொன்னால், நீ உண்மையா காதலிக்கிறியா இல்லையா என்று உன்னை பரிச்சித்து பார்க்கணும். அப்படி என்னத்தை பரிச்சித்துப்பான்னு பார்க்க அவள் சொன்னான், உன்னுடைய அம்மாண்ட இதயத்தை கொண்டு வாண்டு. அப்படி இதயத்தை கொண்டு வாண்டோன்னே தாய்க்கு போய் சொல்றான், அம்மா என்னது காதல் உண்மை என்றால் உன்னுடைய இதயத்தை கேட்கிறான்னு. தாய் அப்ப சொல்லிச்சுது, பரவாயில்ல உன்னுடைய வாழ்க்கை தான் அப்போ முக்கியம்னு சொல்லி தன்னுடைய இதயத்தையே கொடுத்துச்சுதான். அப்படி இதயத்தை கொண்டு ஓடி 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 போகும்போது அந்த கீழே தடக்கப்பட்டு அந்த ஆண் விழுகிறான். இதயம் தவறுபட்டு கையை விட்டு நழுவுகின்றது. அப்போது அந்த இதயம் பேசுகின்றது, மகனே பார்த்துப்போன்னு சொல்லி, மகனே கவனம் என்று சொல்லுது. அது தாய்மையினுடைய சிறப்பு. ஆகவே அருமையான தாய்மையினுடைய கருத்தை, தாய்மையுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்ற கருத்தை மிக ஆணித்தரமாக சொல்லுகின்றார். இப்போது பட்டிமன்ற மரபின் ஏற்ப தொகுப்புரை இடம்பெறுகின்றது. இந்த தொகுப்புரையிலே இங்கே முதலில் பேசியவர்கள் ஆண்கள் அணியிலே இப்போது பெண்கள் அணி சார்பாக திருமதி சுகுணா அவர்கள் 3 நிமிடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம், நேரத்தை கருத்து கொண்டு பேசவும். நன்றி. மிக்க நன்றி நடுவர் அவர்களே. இங்கே மகிழ்ச்சி என்பதன் ஆதாரமே பெண்கள் தான் நடுவர் அவர்களே. இதற்கு மேல் என்ன வேண்டும் என ஒரு கேள்விக்கணியை உங்களோடு வைத்துக் கொண்டு, அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என்று பாடலை கேட்டு பாருங்கள். ஒரு அம்மா அங்கு பெண்ணாக இருக்கின்றால் அந்த பிள்ளையினுடைய மனத்துடிப்பை பாருங்கள். அப்பா நீ இல்லை என்றால் எனக்கு சிறகு உடையும் என்று அங்கே யாரும் பாடி வைக்கவில்லை. எனவே நடுவர் ஐயா அவர்களே, நீங்கள் இதனை மிகவும் ஒரு ஆணித்தரமான கருத்தாக எடுக்க வேண்டும். ஒரு பிள்ளைக்கு சிறகு இல்லை என்றால் இந்த வாழ்க்கை பரப்பிலே பறந்து விட முடியாது. எனவே ஒரு பிள்ளையானது சிறகு விரித்து உலக பரப்பிலே பறக்க வேண்டுமே ஆனால் ஆணித்தரமான வேறாக ஆணி வேறாக இருப்பது அன்னை. அன்னை என்பவள் இங்கே பெண், பெண் என்பவள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கின்றாள் என்கின்ற பதிவினை இங்கே பதிவு செய்து வைக்க விரும்புகின்றேன். பெண் என்பவள் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? தேன் போன்றவள். நடுவர் ஐயா அவர்களே, தேன் என்றால் என்னவென்று தெரியுமா? தேன் தானும் கெட்டு போகாது, தன்னுடைய சேர்க்கையையும் கெட்டுவிடாது பாதுகாக்கின்ற மகத்துவம் பொருந்திய தேன் போன்றவள் இந்த பெண் என்றால் அந்த குடும்பத்தில் தன்னையும் பாதுகாத்துக் கொண்டு தன்னை சார்ந்த கணவன் மனைவி பிள்ளைகளை அழகாக பார்த்து இந்த சமூகத்துக்கு நற்பிரசையாக கொடுக்கின்றாள் என்றால் அங்கே மகிழ்ச்சி தம்ப வேண்டும். மகிழ்ச்சி வேண்டுமே ஆனால் எந்த ஒரு குடும்பத்திலும் பெண் இருந்தே ஆக வேண்டும். பெண் இல்லாத குடும்பம் உப்பில்லாத பண்டத்திற்கு சமம் என்று சான்றோர்கள் கூறுகின்ற கருத்தினையும் இங்கு பதிவு செய்து வைக்க விரும்புகின்றேன். எனவே பெண் தான் இரு கண்களாக வீட்டினிலே எத்தனை முறை ஆண்கள் எத்தனை உருவங்களாக எங்களுக்கு வந்தாலும், ஏனெனில் நான் ஒரு அப்பா பிள்ளை, ஆனாலும் அந்த குடும்பத்தில் அப்பாவை இங்கே நான் பெரிதாக நினைத்தாலும் ஒரு மகிழ்வான குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி பொங்க வேண்டுமே ஆனால் ஒரு பெண்ணானவள் அங்கே இருந்தே ஆக வேண்டும் என்ற கருத்துக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இருந்துவிட முடியாது. ஏன் நாங்களே தான் லட்சுமியாக இருக்கின்றோம், ஒரு கல்வி தெய்வமாக இருக்கின்றோம், ஏன் ஒரு வீர பெண்மணியாக கூட இருக்கின்றோம். ஒரு வாழ்க்கையில் அங்கே வேண்டுமானால் கல்வி வேண்டும், செல்வம் வேண்டும், வீரம் வேண்டும். இவையின் முப்பெரும் தேவையாக இருப்பது பெண்களே தான். அந்த முப்பெரும் தேவையாக வீட்டிலே பெண்கள் இருக்கின்றார்கள் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நடுவர் ஐயா அவர்களே. மேலும் இங்கே கூறி சொன்னார் எதிர்த்தரப்பு வாதி அவர்கள், நேர்வழியினை படுத்துவது தந்தை மட்டும்தான் என்று. எத்தனை குடும்பங்களில் இன்று மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கின்ற அப்பாக்கள் இல்லாத வீடுகளிலே பெண்ணானவள் தனித்துவமாக தலைமை தாங்கி பிள்ளைகளை நேர்வழிப்படுத்துகின்றாள் என்கின்ற கதையினை அவர் அறியவில்லை போலும், அல்லது அறிந்தும் அறியாமல் வந்து இங்கு பேசி சென்று விட்டார் அன்பு தம்பி என்று நினைக்கின்றேன். அதையும் இங்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். சின்ன சின்ன மகிழ்வில் தான் குடும்பத்தின் மகிழ்ச்சியே இருக்கின்றது. காலையில் எழுந்து சின்ன அசத்தலோடு அப்பா ஒழுங்குங்கள் என்று அந்த மனைவி கொடுக்கின்ற காஃபிக்கு எந்த மகிழ்ச்சி அங்கே ஏதுவாக இருக்கின்றது. எனவே பெண்ணானவள் கண் விழித்ததிலிருந்து கண் மூடும் வரை குடும்பத்துக்காகவே உழைத்து மகிழ்வினை சேமித்து வைக்கின்றார். சிரிப்பதிலிருந்து சிந்திக்க தெரிந்தவரை பெண்தான் அங்கே மகிழ்ச்சியினை தருகின்றாள் என்று கூறி ஒரு குடும்பத்தின் மகிழ்வுக்கு
பெண்களே காரணம் காரணம் பெண்கள் இல்லாத வீட்டில் மகிழ்ச்சியானது குறைவாகவே இருக்கும் என்கின்ற கருத்தினை இங்கே ஆணித்தரமாக பதிந்து அழகிய சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் ஐயா. நல்லதோர் தீர்ப்புக்காக நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி சுகுணா சுதா அவர்கள். அருமையான இப்போ எல்லாம் காலம் வெற்கோபி நாங்களே தான் போட்டு குடிக்கிறோம். உண்மையிலே நானெல்லாம் காலமே வெற்கோபி குடிச்சது வைபின் கையில் குடிக்கிறப்போ இடையில கோபி பேரும் ஏன்னா நாங்கள்லாம் முதல்ல ஒழும்புறது வீட்டில். அந்த காலத்தில் கணவனை படுத்திருக்கும் போது மனைவி விழுந்து காலை தொட்டு கும்பிட்டு அப்பா ஒழும்புங்கோ தெய்வம் ஒழுங்கோன்னு சொன்ன காலம் போய் இப்போ எல்லாம் கணவன்மார் ஒழும்பி லைட்டை போட்டு கீட்டரை போட்டு எல்லாம் முன் பண்ணி வீடே போமாகி முடியத்தை அவர் கிளம்புறார்கள். பரவாயில்ல, அப்போ ஒரு ஆசைதான் இப்படியாவது வந்தால் நடந்தால் நல்ல சந்தோஷம் கொண்டு குறிக்கொண்டு அடுத்ததாக இங்கே ஆண்கள் என்று சொல்வதற்காக திருமதி தர்ஷினி கிருபாகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மீண்டும் எனது அன்பான வணக்கங்கள். இங்கே இருக்கின்ற ஆண்கள் சார்பாக கூறுகின்றேன், அவர்களுடைய தாயும் பெண்ணே தாரமும் பெண்ணே. அதற்காக பெண்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அது முற்றுமுழுதாக நிராகரிக்கப்படுகின்ற ஒரு செய்தியாகும். அடுத்தது நடுவர் அவர்கள் சொன்னார், ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா 2 மாடு ஒன்று விட்டு ஒன்று விரிந்தால் என்னவாகும் நினைத்து பாரு. அதுல எந்த நாட்டில ஐயா பசு மாடு வண்டி இழுக்குது, அந்த 2 மாடும் காளை மாடாகவே இருக்கின்றது. காளை மாட்டால் தான் ஒரு ஒற்றுமையாக வண்டி இழுக்க முடியும். அடுத்தது சூனாக்கா சொன்னார் என்னன்னு சொன்னால், பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் என்றும் பெண்கள் உழைத்து குடும்பத்தை பார்க்கிறார்கள் என்றும் சொன்னார். திருப்பி சொன்னா கணவன் வேலை முடிந்து வீடு வருகின்ற போது பெண் இன்முகத்துடன் வரவேற்று அவருக்கு உணவளிக்கிறார் என்று சொல்கிறார். அப்ப பெண் வேலைக்கு போகிறாவா அல்லது வீட்டை இருந்து அவருக்கு உணவு சமைக்கிறாவா? முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறுகின்றபடினால் நான் சொல்கின்றேன், இதில் பெண்கள் அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்க முடியாது. அடுத்தது ஆண்கள் அழகை விரும்புவதனால் தானாம் பெண்கள் மேக்கப் போடினமாம். ஒரு ஆண் என்ன நினைக்கின்றான் என்றால், தான் திருமணம் முடிப்பதற்கு முன்னம் ஒரு பெண்ணுக்கு நீண்ட கூந்தல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். ஆசைப்படுவதில் தவறில்லை. அதே மாதிரியே நீண்ட கூந்தல் உள்ள பெண்ணை அவன் மனம் முடிக்கின்றான். இங்கே நாட்கள் போக போக கூந்தலின் நீளம் குறைய குறைய அவளுடைய வாயின் நீளம் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த ஆணினுடைய தலையிலே முடி கொட்டி கொண்டு போவதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு காரணம் பெண்கள் வீட்டில் செய்கின்ற மகிழ்ச்சியற்ற தன்மையை என்று கூறிக்கொள்கின்றேன். அடுத்து அன்பும் பாசமும் ஒரு பெண்ணால் தான் கொடுக்க முடியும் என்று சொன்னா அம்மா என்று சொல்லி பாட்டெல்லாம் பாடி சென்றிருக்கின்றார். ஆனால் இதே ஒரு பாடலாசிரியர் கூறுகின்றார், தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே, தாயின் அன்பு கூட தந்தையின் அன்புக்கு பின்னே என்றுதான் கூறுகின்றார். அடுத்து சொன்னா சிறகு முளைத்து பறப்பதற்கு ஒரு குழந்தை சிறகு முளைத்து பறப்பதற்கு தாயே காரணம் என்று சொல்லி ஒரு தாய் என்ன செய்கிறாள் சொன்னா, குழந்தையை இடுப்புல தான் தூக்கி வைக்க இயலும். அந்த குழந்தைக்கு தன்னுடைய தலைக்கு கீழே தான் அவளால் காட்ட முடியும். ஆனா தந்தை என்ன செய்கின்றான், அந்த குழந்தையை தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டு இந்த உலகத்தையே காட்டுகின்றான். ஒரு திருவிழா ஒரு தந்தையும் மகனும் திருவிழா பார்க்க போகின்றார்கள். தந்தை தன்னுடைய மகனை தோளிலே தூக்கி வைத்திருக்கின்றான். அந்த திருவிழா பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆசிரியர் கூறுகின்றார், அந்த குழந்தைக்கு தெரியாதாம் தான் இருப்பதே தெய்வத்தின் தோளில் தான் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு தெரியாது. அடுத்தது சொன்னார், ஒரு பெண் தன்னுடைய வயிற்றை கிழித்தாவது அந்த குழந்தையை வழியில் எடுத்து விடும்படி கேட்டுக்கொள்றார். அது அந்த பெண் பிரசவ வலி தாங்க முடியாமல் தான் அந்த வயிற்றை கிழித்த பிள்ளையை எடுங்கன்னு சொல்கிறாள் ஒழிய குடும்ப மகிழ்ச்சிக்காக எந்த ஒரு பெண்ணும் கூறுவது இல்லை. நேரத்தை முடிந்துவிட்டது. எனவே குடும்பத்தின் புலம்பெயர்ந்த நாடுகள் இருந்தாலும் சரி,
ஈழம் என்றாலும் சரி, இந்தியா என்றாலும் சரி, இந்த பெண்கள் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுபவர்களாகவும், ஆண்களே குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் குழந்தைகளின் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள் எனவும் கூறிக்கொண்டு, ஒரு ஆணானவன் தன்னுடைய தான் பெற்ற தாயையும் தன்னோடு பிறந்தவளையும் தன்னால் பிறந்தவளையும் எப்போதுமே மதிப்பவன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி தர்ஷினி கிருபாகரன் அவர்கள். அருமையான வாதத்திலோடு முடிந்திருக்கின்றது. ஆண்களை கடைசியாக எரும மாட்டுக்கு மேலே ஒப்பிட்டு பாரபெல்லாம் துவக்கிற மாதிரி முடிச்சு விட்டார்கள். இதிலே உண்மையிலே யாழ்ப்பாணத்தில் பேராசிரியர் பேசுகின்றார், ஊரில் கனடா லண்டன் அப்படி பெரிய பெரிய கொட்டல்களும் வீடுகளும் கட்டுறாங்க. இவங்களை எப்படி என்றதை தானுக்கு சர்ச் பண்ணி பார்க்கணும். லண்டன் வந்தபோது பார்த்தேன், எப்போ பார்த்தாலும் ஆண்கள் வீட்டை நிற்பதே இல்லையாம், வேலை வேலை வேலைன்னு சொல்லி. கடைசியாக பார்த்தேன்னா 40 வயசுக்கு பிறகு ஒரு தடவை நிமிர்ந்து நிற்கிறான் இல்லையா. ஏன்னா யாரை பார்த்தாலும் 40-45 பிறகு ஆம்பளையில் பார்த்தா ஒருத்தன் கை விரைக்கின்றானாம், ஒருத்தன் கால் விரைக்கின்றானாம், ஒருத்தன் நேரின் உதன்றானாம், எல்லாருக்கும் பெருத்தம். அப்போ தான் ஜோதிச்சாரு, இப்படித்தான் உழைச்சி யாழ்ப்பாணத்தில் இப்படி பெரிய பெரிய வீடுகளை இலங்கையில் கட்டுறாங்க என்றால் அவனுக்கு பின்னால் இவ்வளோ நோவெளிகள் இருக்கின்றது தான் ஆராய்ச்சி ஒரு மேடையில் பேசுகின்றான். உண்மைதான், ஆண்கள் இன்று இயலாது என்று சொன்னாலும் இங்கே பின்னுக்கு இருக்கிற கடை வச்சிருக்கிறவர்கள் காசங்கரிக்கு வந்தே தீரும், இல்லாட்டி கடைக்கு சரம் பெறாது சாமான் போயிடும். ஆகவே ஆண்களுடைய வேலை. பெண்கள் அன்றைய தினம் என்ன செய்யலாம் என்றால் இன்றைக்கு யாரோ நிற்கிறவரை மாற்றி போட்டால் நிற்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, ஆண்கள் எப்படியோ காசங்கரி போய் சாமான் ஏற்றி இறக்கினா தான் கடை. ஆக அது மட்டும் இல்லை, இந்த ஆண்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி முடியும் கனவு காண்ற ஆண்கள் இப்பயும் இருக்கிறார்கள். பெண்கள் காண்பார் குறைவார்கள், ஆண்கள் இப்பயும் கல்யாணம் கட்டி முடியவும் பார்த்தீங்கன்னா இப்படி பரவி இருந்துக்கலாம், இப்படி பண்ணியிருந்துக்கலாம் பார்க்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கின்றேன். ஒரு ஆண் நித்திரையிலே கனவு காண்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறார். அப்படி விழுந்து விழுந்து சிரிக்கும் போது மனைவி பார்க்கின்றால் நித்திரையால் உழம்பி ஏன் இவர் சிரிக்கிறார் அப்படி என்று. சரி, திரும்பியும் பார்த்தா திருப்பியும் சிரிக்கிறார். அப்போ மனைவிக்கு பொறுக்க முடியும், தட்டி பார்த்தா ஏன் அப்பா சிரிக்கிறீங்கன்னு. இல்லை அதை விடு, வேண்டாம், உனக்கு சொன்னால் கோய்ப்பாண்டு. இல்லை, மனைவிக்கு எப்போவுமே மனைவிகளுக்கு அதை கேட்கறதுக்கு நிம்மதி போயிடும். ஆகவே மனைவி எப்படியா தட்டி தட்டி இல்லை சொல்லு சொல்லு சொல்லுன்னு கேட்கும்போது, இல்லை நித்திரையில் இருக்கும்போது எந்த கனவில் கீர்த்தி சுரேஷ் வந்தான்னு. அப்போ அது சரி, அதுக்கு சிரிச்சா ஓகே, திடீரெனே அழுதாண்டு கேட்டு. அதுக்கு அவர் சொன்னார், இல்லை நீ அதுக்கு சொன்னாலும் திருப்பி பேசுவாண்டு, பரவாயில்ல சொல்லு. இல்லை கீர்த்தி சுரேஷ் கனவில் வந்தபோது நீ திடீரென குறுக்க வந்துட்டா பயந்துட்டு அதான் அழுதுன்னு சொல்லி. ஆகவே ஆண்கள் கனவிலும் குடும்பமாயும் கனவு காண்பார்கள், ஆனால் குடும்பத்துக்காக மகிழ்ச்சிக்காக உழைத்து கொண்டே இருப்பார்கள். ஆக ஒரு உண்மையாகவே குடும்பத்துக்கு ஆண்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும், பெண்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும். கடவுள் ஒரு வீட்டில் ஒரு கணவனுக்கு சொன்னார், கனவில் நான் கூட வீட்டை விட்டு போப்புறேன்னு சொல்லி. அப்போது கணவன் அடுத்த நாள் நித்திரையால் உடம்பி சொன்னார் எல்லாருக்கும், குடும்பத்தில் மனைவி பிள்ளையரை கூப்பிட்டு இங்கே வாங்குவோம், கடவுள் சொல்கின்றார் இந்த வீட்டை விட்டு நான் போப்புறேன் நாம் என்று. ஏதாவது வரம் கேட்க சொல்லி சொல்லுகிறார். அப்போ என்ன வரம் கேட்கலாம் என்றால், மனைவி சொன்னால் எனக்கு வீடுகள் சொத்துக்கள் வேண்டித்தாண்டு, மகன் சொன்னால் எனக்கு நகைவெல்லாம் கொண்டு வாண்டு, கடவுள்கிட்ட மகன் சொன்னால் எனக்கு என்ன வாகனம் காரெல்லாம் மனு வளர்த்துங்கள் என்று. அங்கே இருந்த அம்மா சொன்னால் இதெல்லாம் கேட்காத, கடவுள்கிட்ட குடும்பம் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்கும்னு சொல்லி. இப்போ அடுத்த கனவில் கடவுள் கேட்கிறான், சரி நான் பலிக்கிற போறேன், உனக்கு என்ன வரம் என்று கேட்டு விட்டியாண்டு. அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு ஒரு வரம் நான் கடவுளே, நாங்கள் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு நீ எங்களுக்கு வரம் தரணும் என்று. அப்போது கடவுள் தலையை சொல்லி வெளியிட்டாராம். ஏனப்பா தலையை சொத்துறான் கடவுளை கேட்க அவர் சொன்னாராம், அது உங்களோட குடும்பத்தில் இல்லைன்னு தான் நான் வீட்டை விட்டு போறேன். இப்போ இந்த குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சி இருந்துட்டா நானே போக மாட்டேன், இங்கே இருந்துருவேன்னு சொல்லி. ஆகவே குடும்பத்திலே மகிழ்ச்சியா இருக்கிறது, ஆண்களும் மகிழ்ச்சியா இருக்கணும், பெண்களும் மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் குடும்பம் என்ற மகிழ்ச்சியா இருக்கணும் என்று. ரெண்டுக்கும் பொதுவாகவே குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும் என்றால் ஆண்களும் விளங்க வேண்டும், பெண்களும் விளங்க வேண்டும் என்று தீர்ப்பை கூறி நல்ல வாய்ப்புக்கு இந்த புலக்கண்ணுக்கு நன்றிகள் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.